ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஸ்மால் ரெசிபி தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபிஷ் எடுத்திருக்கேன். காரப்பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீன் எடுத்திருக்கேன். அதுதான் இன்றைக்கி நான் குழம்பு வச்சு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நான் நிறைய வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ நான் எப்பொழுதுமே மீன் குழம்பு பண்ணுறேன்னா அதுக்கு எப்பொழுதுமே நான் வதக்கி தான் எல்லாமே சேர்ப்பேன். அடுத்து கத்திரிக்காய், மாங்காய் இது எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் எப்பொழுதுமே நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்ப்போம். இப்போ நம்ம கத்திரிக்காய் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் விட்டு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வரும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ புளி, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே கலந்து நான் கூட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இப்போ குழம்பு கூட்டிடுவோம். நான் உப்பெல்லாம் புளியோடையும் சேர்த்து கரைச்சிட்டேன். அதனால் உப்பு கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாதி மீனை மட்டும் குழம்புக்கு வச்சுக்கிட்டு மீதி உள்ள மீனை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் உள்ள மீன் தான் பாருங்கள். கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் காணாங்கெளுத்தின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். அந்த மீனை தான் நான் மசாலா தடவி விரைவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது குழம்புக்கு உண்டான மீன். இது வறுவலுக்கு எடுத்து வச்ச மீன். கொஞ்சம் பெரிய மீனாக உள்ள துண்டுகளை மட்டும் நான் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கள் ஊரில் இந்த காணாங்கெளுத்திங்கிற மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஊரெல்லாம் இந்த மீனோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. மாங்காய் இதில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, குழம்பு ஒரு பக்கம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மாங்காய் நல்லா ஓரளவு சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். வறுவல் பொரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பாருங்கள் மக்களே, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகே மக்களே, ஃபைனலாக நம்ம இந்த பெரிய மீன் துண்டுகளை வறுத்து எடுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம நைட்டுக்கு தான் இதை சாப்பிட போகிறோம். மீத உள்ள மீன்களை மட்டும் இப்போ மதியத்துக்கு சாப்பாடாக நம்ம எடுத்துக்க போகிறோம். மீதி உள்ள மீன்கள் இதோ இருக்குது. இதை மட்டும் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிட்டு லஞ்சுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். முன்னாடி போட்ட துண்டுகள்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ மீத உள்ள காரப்பொடியை மட்டும் நான் வறுத்துருக்கேன். இது இப்போ நம்ம மதியத்துக்கு நம்ம சாப்பாட்டோட சேர்ந்த சைடிஷாக இதை சாப்பிட போகிறோம். மீதி உள்ள மீன்களை மட்டும் நம்ம நைட்டுக்கு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் போட்டு மீனை போட்டு நம்ம குழம்பை இறக்கிடலாம். இப்போ நம்ம போட்ட மீன்களை திருப்பி போட்டாச்சு. குழம்புல மாங்காய், மீன் எல்லாமே நம்ம சேர்த்தே போட்டுட்டோம். ஏன்னா மாங்காய் பிஞ்சு மாங்காவாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருங்கிறதுக்காக மாங்காய் போட்டுட்டு அது மீது உள்ள மீன்களையும் போட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. இதை பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு நாக்கில் எச்சு ஊறும். அந்த மாதிரி தான் இப்போ நான் குழம்பு வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு நல்லா சூப்பராக சாப்பிடுங்க. ஏன்னா இந்த சம்மர் சீசனில் நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நமக்கு தேவையான ஹெல்த்தி கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னும் நான் நிறைய வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் நிறைய வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.